நீங்க டிவிகேவோட கட்சி தொண்டரா இருந்தாலும் சரி, ரசிகரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? விஜய் அவர்கள் அவங்களுடைய மக்களை, அவங்களுடைய தொண்டர்கள சந்திக்கணும்னு வேலூர்ல இன்னைக்கு சந்திப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ, அதில ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க பேசியிருப்பாங்க. அதில லைக் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றதா இருக்கட்டும், ஸோ சிஎம் சார் அது மட்டும் இல்ல, அந்த கண்ணீர் மல்க அந்த ஒரு ஸ்டேஜ்ல அழுகுறதா இருக்கட்டும், இந்த மாரி பல விஷயங்கள அவங்க பண்ணியிருப்பாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு சில வாக்குறுதிகள சொல்லியிருக்காங்க. ஸோ, ஆட்சிய பிடிச்சா இது எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் எலெக்ஷன் ஆரம்பிக்க 3 மந்த்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே அரசியல் களம் சூடு பிடிக்கிற மாதிரி ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநாடாக நடத்துகிறாங்க. ஸோ அதில் டிவிகேவோட கட்சி தலைவர் இருக்கிற விஜய் அவர்கள் வேலூரில் கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் நம்மளுடைய தமிழகத்தோட தரத்தை சுட்டி காட்டி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. முன்னாள் முதல்வராக இருந்தவங்க காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இவங்கள காலத்தில் இருக்கும்போது தமிழகம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன, தீய சக்தி திமுகவை எதிர்ப்போம்னு சொல்கிற மாதிரி திமுகவுக்கு எதிராக பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஸ்டாலின் சார்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பேச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த குட்டி ஸ்டோரியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வலிமை இல்லா மனுஷனுக்கு எவ்வளோ அளவு விடாமுயற்சி செஞ்சாக்கா ஸோ எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்கிற விதமாக அந்த ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. அந்த குட்டி ஸ்டோரி என்னென்னா, ஒரு காலை இருந்து தான் ஒரு ஊரில். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இடிக்க வருமா, அதை அடக்க இருந்த ஒரே ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் ஊரில் இல்லையா. ஸோ பெரியவங்கெல்லாம் போய் அந்த ஒரு காளையை அடக்க போகிறாங்கன்னா அந்த காடை அடங்காமல் எல்லாரையும் இச்சி போட்டு வருதான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு சின்ன பையன் போகிறானா. ஸோ சின்ன பையனை பார்த்தா நீ எங்கேப்பா அடக்க போகிறன்னு பெரியவங்க எல்லாம் கேட்குறாங்களா. நீ சின்ன பையனாக இருக்கே, நீ எங்கன்னா வாங்கி இன்னும் வரப்போகிற, நீ வந்திருப்பான்னு சொல்கிறாங்கன்னா. ஆனால் இதை அவன் கேட்காம பார்த்தீங்கன்னா போகிறானா, 2 பேக்கெட்லேயும் கையை வச்சுக்கிட்டு நேராக போய் நிற்கிறானா. அந்த ஒரு காலை எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒடியாரு தான். இவன் கையில் பார்த்தீங்கன்னா புல் வச்சுக்கிட்டு இருந்தானா. அந்த ஒரு புல்லை பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டுக்கு கொடுத்தோடனே அந்த ஒரு காளைக்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அமைதியாக போயிடுச்சான். அதுக்கப்புறம் நான் இந்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சில பல வாக்குறுதிகளை சரி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வாக்குறுதிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்குன்னு சொன்னார். சட்டம் ஒழுங்கு மிக தீவிரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அரசு பள்ளிகள், கல்லூரிகள் தரமான முறையில் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள லட்சக்கணக்கான கொட்டி தனியார் கோச்சிங் சென்டருக்கெல்லாம் அணுக தேவையே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தேவை கிடையாது, கல்லூரி பாட அமைக்கலே மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிகளுக்கு சரி பாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சில வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோட லென்த் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வீடியோவும் பார்க்க மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. வருத்தமாக இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் விட்ட மீதி எல்லாத்தையும் பார்த்தா முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா நான் உங்களுக்காக இன்னொரு வீடியோவில் பார்த்தா எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள்.